ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16, 17, 18வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இயேசு ராஜா நமக்கு பெரிய மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் அதிகாலையில் இருட்டோடு இருக்கும் பொழுது எழுந்து வனாந்திரமான இடத்துக்கு போய் பரலோக தேவனை பார்த்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்க கூடும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜெபம் என்பது பரலோக தகப்பனோடு நாம் பேசுவதற்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். கட்டாயத்தினால் அல்ல, பெயர் அளவில் அல்ல, பரலோக தேவனோடு சம்பாஷணை செய்கிற விதமாய் நம்முடைய ஜெபங்கள் அமைய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எப்படி ஜெபிக்க வேண்டும்? எப்பொழுதும் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் பிலிப்பியரில் வாசிக்கிற பொழுது நாம் வாசிக்கிறோம், எல்லா காரியத்திலேயும் கவலைப்படாம நாம் தேவனை சார்ந்து நின்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் பிலிப்பியரிலே வாசிக்கிற பொழுது 4:6 நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாதிருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசப்பா எதுக்கும் கவலைப்படலையே. நாமும் அவருடைய சாயலையும் அவருடைய நாமத்தையும் தரித்திருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியை ஜீவனை கொண்டிருக்கிறவர்கள். நமக்கும் கவலை இல்லாத ஒரு ஜெப வாழ்க்கை அவசியம். எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஜெபிக்கிற பொழுது துதி ஸ்தோத்திரத்தை செலுத்தி ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் பேசி நீங்கள் துதிக்கிற பொழுது பரலோகத்துக்கு உங்களுடைய நிலைமை, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துகளாயிருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிற தேவன் சொன்னார், எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்ம பெருசாக நம்முடைய பிரச்சனைகளை மலை போன்று பேச தேவையில்லை. நம்முடைய வியாதிகளை மரண கதை போல பேச தேவையில்லை. தேவன் சொல்றாரு, நீ இருக்கிற நிலைமை எனக்கு சொல்லு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு வழி காட்டுவேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை சுகமாக்குவேன். அப்போ இடைவிடாமல் தேவனை சார்ந்து கொள்ளுங்க. ஜெபிக்கிற பழக்கத்தில் வாங்க. என்னால் ஜெபமே பண்ண முடியலையா? 5 நிமிஷம் உண்மையாய் பரலோகத்தை பார்த்து ஏசையாவை பார்த்து துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 10 நிமிஷமா அதை மாற்றுங்க. முழங்காலில் நிற்க முடியுமா? நில்லுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்படியே படிப்படியாய் கட்டப்படும். வேத வசனத்தை முதலாவது வாசிங்க, பிற்பாடு அந்த வசனங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஜெப வாழ்க்கை மிக உறுதியாய் மாறிவிடும். ஏசப்பாவுடைய ஜெப வாழ்க்கை மாதிரியே உங்களுடைய ஜெப வாழ்க்கை கட்டப்படும். நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெப அபிஷேகம், ஜெப ஆவி உங்கள் மேலே ஊற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, எங்களுக்கு வாழ கற்று தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்மை போன்று மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் உம்மோடு பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள எங்களை பிள்ளைகளை கொண்டு வருவீராக. எங்களுக்கு அந்த கிருபைகளை தார ராஜா. உடைய பாதப்படியில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். உம்மை பார்த்து பேச, உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.